ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் மை சேனல். எல்லோரும் இப்படி ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கீங்க. நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு நியூ கமராக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாட்ச் பண்ணுங்கள். நம்மளுடைய வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்மளுடைய வீடியோ உங்களையே பிஓ அண்ட் டிஓ ரெண்டுக்குமே தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுடைய ப்ரிப்ரேஷனுக்கு நெக்ஸ்ட் லெவலுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்மளுடைய வீடியோஸ். ஓகேவா? நான் பிஓக்கு நான் நிறைய வீடியோ போட்டுப்பேன்ப்பா. டிஓக்கு சம் வீடியோஸ் தான் கொடுத்துருப்பேன். இந்த பிஓக்கு பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸுக்கெலாம் நிறைய நான் வீடியோ கொடுத்துருப்பேன். கொஞ்சம் எலாபரேட்டாகவே நான் கொடுத்துருப்பேன். அதாவது டிஓ லெவலுக்கு நான் பிஓ மேக்ஸ்க்கு நான் கொடுத்துருப்பேன். இப்போ ஒரு டாபிக் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு எல்சிஎம் அண்ட் ஹச்சிஎஃப், ஒரு நம்பர்ஸ், இது மாதிரிலாம் எடுத்துக்கிட்டிங்க, ஒரு நம்பர் சிஸ்டம் இதெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் என்னென்ன டைப்ஸ் எல்லாம் இருக்குது, என்னென்ன மாதிரியான மெத்தட்ஸ்லாம் நமக்கு கொஸ்டினாக கேட்குறதுக்கு முடியும், அதுக்குள்ளே தான் நமக்கு செட் பண்ண முடியும் கொஸ்டின். ஓகேவா? எவ்வளோ தான் நீங்கள் ஒரு டிஃபிகல்ட்டாக நீங்கள் மேக்ஸ் நீங்கள் செட் பண்ணாலும் அந்த டைப்ஸ்குள்ளே தான் செட் பண்ண முடியும். ஓகேவா? அந்த லெவலுக்கு நான் கொடுத்துருப்பேன். நம்மளுடைய ஓல்டு வீடியோ எல்லாமே பாருங்கள். ப்ரீவியஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, நம்மக்கிட்ட டெஸ்ட்டு போடுறவங்க மேக்ஸிமம் கொஞ்சம் ஸ்டஃபவராக ஒரு சப்ஜெக்ட் எதுனா மேக்ஸ் தான். மேக்ஸிமம் என்கிட்ட கால் பண்ணி என்கிட்ட பேசுகிறீங்க, இல்லை வாட்ஸ்அப்பில் பேசுகிறீங்க அப்படின்னா உங்கள் மேஜர் என்னென்னு கேட்பேன். அந்த மேஜர் அவங்க சொல்லும் போதே அவங்களுடைய ஸ்ட்ரென்த் அண்ட் சப்ஜெக்ட் என்ன, அவங்களுடைய வீக் அண்ட் சப்ஜெக்ட் என்னான்ட்டு நான் அவங்ககிட்டே நான் சொல்லிவிடுவேன். நீங்கள் உங்கள் இதெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு இதெல்லாம் கஷ்டமாக இருக்கும்ப்பா, இதெல்லாம் கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? இப்போ நம்மக்கிட்ட டெஸ்ட்டு போடுறவங்க, இல்லை மெட்டீரியல் வாங்குறவங்க மேக்ஸிமம் ஒர்க் பண்ணுறவங்களாக தான் இருக்காங்க. ஓகேவா? ஏன்னா நம்ம ஒரு யூஜி முடிக்கிறதுக்கு ஒரு 3 இயர்ஸ் ஆகிடுது. அதேமாரி பிஜிக்கு ஒரு 2 இயர்ஸ், பிஎடுக்கு ஒரு 2 இயர்ஸ். அப்போ நமக்கு ஒரு 7 to 8 இயர்ஸ் நமக்கு அந்த ஸ்டடீஸ்லேயே போயிடுது. ஓகேவா? அப்போ நமக்கு கண்டிப்பாக ஏஜ் ஆகும். ஒரு ஃபேமிலியில் நம்ம என்டர் ஆகிடுவோம். ஓகேங்களா? அப்போ நமக்கு சில்ட்ரன்ஸ் இருக்காங்க. அப்போ அவங்களெல்லாம் நம்ம ஓவர் கம் பண்ணி படிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு கான்ஃபிடென்ட் லெவல் இந்த பிஓ டிஓக்கு படிக்கணும் அப்படின்னா உண்மையிலுமே நீங்கள் ஒரு கெத்தான ஒரு ஆளாக இருந்தால் மட்டும்தான் இந்த பிஓ டிஓக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஓகேங்களா? நான் ஒரு பயமுறுத்துறதுக்காக சொல்ல, நீங்கள் இதில் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய கான்ஃபிடென்ட் லெவல் அங்கே இருக்குது. ஓகேங்களா? நம்மக்கிட்ட ஒரு பிஓ ஆஸ்பிரண்ட் அவர் பார்த்திங்கன்னா ஒரு நேம் நான் அவர்கிட்ட நான் பெர்மிஷன் கேட்கல. உங்களுடைய நேம் நான் சொல்லிக்கலாமான்ட்டு. இருந்தாலும் கூட கண்டிப்பாக அவர் இந்த வீடியோ வாட்ச் பண்ணுவார். அவர் பேர் இளவரசன். அவர் தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட் நினைக்கிறேன். அவர் எம்ஏ பிஎடு இங்கிலீஷு. ஓகேங்களா? அவர் என்கிட்ட ஃபஸ்ட் டைம் கால் பண்ணி கேட்கும் போதே அவருடைய பேக்ரவுண்ட் அந்த ஹிஸ்ட்ரி எல்லாமே சொன்னார். அவர் ஒரு மார்க்கெட்டிங் ஜாப்பில் இருக்கிறாரு. அவருக்கு 2 கேர்ள் பேபி. ஓகேவா? 2 கிட்ஸ் இருக்காங்க. அந்த மார்க்கெட்டிங் ஜாப்பே நமக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும், டயர்டாக இருக்கும். இதெல்லாம் ஓவர் கம் பண்ணி தான் அவர் அதில் பார்த்திங்கன்னா ஃபேமிலிக்கு நம்ம அதை ஸ்பெண்ட் பண்ணணும். கிட்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு நம்ம டைம் ஒதுக்கணும். இதெல்லாம் ஓவர் கம் பண்ணி தான் அவர் இந்த ப்ரிப்ரேஷன் போட்டுட்ருக்காரு. ஓகேவா? அவர் என்கிட்ட எனக்கு டவுட் வந்துச்சு அப்படின்னா அவர்கிட்ட நான் சொன்னது அதுதான். நீங்கள் இவ்வளோ ஒரு பிரச்சனையிலையும் நீங்கள் படிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய அந்த ஒரு கான்ஃபிடென்ட், உங்களுடைய அந்த ஒரு விடாமுயற்சி, இதை தான் நான் பார்க்குறேன் அவர்கிட்ட. ஏன் நான் ஸ்பெசிஃபிக்காக அவரை பற்றி சொல்கிறேன் அப்படின்னா, இது இதை பார்க்குற மற்றவங்களுக்கு உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகேவா? அதனால தான் நான் அவரை பற்றி நான் சொல்கிறேன். அவர் மேக்ஸிமம் ஏன்னா அவருக்கு கிடைக்கிற டைமே லிமிட்டடு தான். ஓகேவா? நைட்டில் தான் அவர் ப்ரிப்ரேஷனை பண்ணுவார். அப்படி இருக்கும்போது நான் அவர்கிட்ட சொல்லியிருக்கேன், நீங்கள் எப்போ வேணாலும் என்கிட்ட வாய்ஸ் நோட் போடுங்க, கால் பண்ண வேணாம், வாய்ஸ் நோட் போடுங்க. நான் கண்டிப்பாக அதுக்கு ரிப்ளை கொடுப்பேன். உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கண்டிப்பாக கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் அவர் என்கிட்ட கேட்குற அந்த டவுட் சயின்ஸ் அண்ட் மேக்ஸ் தான். ஏன்னா அவர் எம்ஏ பிஎட் இங்கிலீஷ்னு சொல்லும் போதே அப்போவே நான் சொல்லிட்டேன், கண்டிப்பாக உங்களுக்கு மேக்ஸ் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நீங்கள் டென்த்தில் படிச்சிருப்பீங்க மேக்ஸு. அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த டச் இருக்காது. ஓகேங்களா? அப்படி இருக்கும்போது அவர் என்கிட்ட வாய்ஸ் நோட் போடும்போது அதை நான் பார்த்ததுக்கப்புறம் அவர்கிட்ட சில கிளாரிட்டிலாம் கொடுப்பேன். அவர் கேட்டுக்கிட்டதன் பேரில் தான் இந்த வீடியோ. ஓகேவா? மேம், எனக்கு லிமிட்டடாக டைம் இருக்குது, எனக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் படிக்கிறேன் ஆனால் மறந்து போயிடுது, இருந்தாலும் நான் படிக்கணும்னு நினைக்கிறேன், ஒரு மாதிரி டயர்ட் ஆகிடுது,
இதெல்லாம் நான் ஓவர் கம் பண்ணி படிக்கணும் அப்படின்னா ஒரு ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் வந்து இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி எனக்கு வந்து ஏதாவது டிப்ஸ் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னார். இந்த பிரச்சனை வந்து அவருக்கு மட்டும் இல்லை, ஓகேவா? இந்த எந்த ஒரு எக்ஸாம் வந்து நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணாலும் இது வந்து நமக்கு கண்டிப்பாக இருக்கும், ஓகேவா? நம்ம வந்து படிச்சுட்டே இருப்போம், நமக்கு டயர்ட் ஆகிடும், இல்லை வந்து ஒரு ஃபேமிலியில் வந்து ஒரு ப்ராப்ளம் ஆகும், அதுவே நமக்கு வந்து அப்படியே ஓடிட்டே இருக்கும், ஓகேங்களா? அப்போ இதெல்லாம் நம்ம வந்து மீறி நம்ம வந்து படித்து வரணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஓகேவா? இதுக்கு நான் வந்து இந்த டிஓ ப்ரிப்பேர் பண்ணும்போது நான் வந்து என்ன பண்ணேன், ஏன்னா என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் வந்து ஷேர் பண்ண முடியும். ஏன்னா நானும் வந்து ஒரு ஃபேமிலியில் தான் இருக்கேன், ஓகேவா? எனக்கு வந்து ஒரு கேர்ள் பேபி இருக்கா. அப்படி இருக்கும்போது எனக்கும் இந்த பிரச்சனைகள் எல்லாமே வந்து இருந்திருக்கு. நான் எப்படி இதெல்லாம் ஓவர் கம் பண்ணி நான் வந்து வந்தேன் அப்படின்றத நான் வந்து என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் வந்து இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன், ஓகேங்களா? இப்போது இதுக்கு வந்து என்ன அப்படின்னா, நம்மளுடைய கான்ஃபிடென்ட் லெவல் அண்டு கன்சிஸ்டன்சியாக படிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நீங்கள் அதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? வந்து ஃபஸ்ட்டு வந்து சேலரி. ஏன்னா நம்ம ஒவ்வொருத்தருமே வந்து கஷ்டப்படுறது நம்மளுடைய ஃபேமிலிக்காக, இந்த சேலரிக்காக தான். இந்த சேலரி வந்து ஒரு 8,000 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய அட்டையிலையோ இல்லை ஏதாவது ஒரு பேப்பர்லேயோ எழுதி நீங்கள் எங்கே உட்காந்து படிக்க போகிறீங்களோ அந்த இடத்துக்கிட்ட வந்து இப்படி எழுதி கொஞ்சம் பெரிய லெட்டராக, அதாவது நம்மளுடைய ஐ கான்டாக்ட் வந்து நமக்கு எங்கே அதிகமாக நம்ம வந்து ஃபோக்கஸ் கொடுக்குறோமோ நம்மளுடைய ரூமில் இல்லை நமக்கு எங்கே வந்து படிக்க உட்காரமோ அந்த இடத்துல வந்து இந்த சேலரி வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஒட்டி வச்சிடணும், ஓகேங்களா? நான் கூட ஒட்டி வச்சுருக்கேன். டிஓ அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து 2023 வந்து ப்ரிப்பேர் பண்ணும்போது ஒட்டி வச்சது அப்படியே இருக்குது, ஓகேவா? இந்த சேலரிக்காக தான் நம்ம வந்து கஷ்டப்படுறோம். நமக்கு எவ்வளோ தான் வந்து டயர்டாக இருந்தாலும் இல்லை நமக்கு வந்து என்ன பிரச்சனைகள் வந்தாலும் இந்த சேலரியை பார்க்கும்போது நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வைப்பு வந்து கிடைக்கும், ஓகேவா? அதுக்கு அடுத்தது இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ணணும். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்து குவாலிட்டியான மெட்டீரியலை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து சூஸ் பண்ணணும். ஏன்னா நீங்கள் வந்து ஒரு ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து புக்ஸை வந்து ரெஃபர் பண்ணுறதுக்கான டைம் இருக்காது, இல்லை ஒரு லைப்ரரி போக முடியாது, இல்லை ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளை கூட உட்காந்து வந்து உங்களால் வந்து இது பண்ணி ஷேர் பண்ணி படிக்கிறதுக்கு டைம் இருக்காது, ஓகேங்களா? நீங்கள் ஒர்க் போவீங்க, வருவீங்க, உங்கள் ஃபேமிலியை வந்து பார்ப்பீங்க, உட்காந்து படிக்க வந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுவீங்க, அவ்வளோதான் உங்களால் முடியும், ஓகேங்களா? அப்போது நீங்கள் வந்து ஒரு குவாலிட்டியான மெட்டீரியல் வந்து சூஸ் பண்ணணும், இதுவும் வந்து ரொம்ப முக்கியம், ஓகேங்களா? அதுக்கு அடுத்து இதில் வந்து காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது, ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு பிளேஸ் வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கணும். இப்போது எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்கள் வீட்டு மாடியில் வந்து ஒரு வேப்ப மரம் இருக்குது, ஓகேங்களா? அதாவது இந்த நார்த் கார்னரில் வந்து ஒரு வேப்ப மரம் இருக்குது. நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா அந்த அந்த கரெக்டாக அந்த மூலையில் வந்து பார்த்திங்கன்னா எப்போதும் நிழலாகவே இருக்கும். அந்த நிழலில் உட்காந்துட்டு ஒரு கல்லை தூக்கி போட்டுட்டு அந்த நிழலில் வந்து எப்போதுமே நான் வந்து உட்காந்து என்னோடய ப்ரிப்ரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். ஏன் நம்ம இந்த மாதிரி வந்து ஒரு மரத்துக்கு அடியில் நம்ம வந்து உட்காந்து இருக்குன்னா அப்போ நமக்கு வந்து ஒரு ஆக்சிஜன் லெவல் வந்து நமக்கு வந்து கிடைக்கும், ஓகேவா? நமக்கு அந்த காற்றோட்டம் இருக்கும்போது நமக்கு எப்போ நமக்கு ஒரு மாதிரி வந்து ஒரு வேர்வையோடு உட்காந்து வந்து படிக்கிறோமோ அப்போ நமக்கு தூக்கம் வரும், ஓகேவா? இந்த மாதிரி நல்ல வந்து ஒரு காற்றோட்டமாக நமக்கு இருக்கும்போது நமக்கு அந்த ப்ரீத்திங் லெவலும் வந்து நல்லாவும் இருக்கும், நம்மளோட பிளட் சர்க்குலேஷனும் வந்து நமக்கு நல்லா வந்து கிடைக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது கண்டிப்பாக நமக்கு வந்து தூக்கம் வராது, ஓகேங்களா? கொஞ்சம் நமக்கு வந்து அதிகமான டைம் வந்து நமக்கு கொஞ்சம் ரெஃப்ரெஷ்ஷாகவே நம்ம வந்து ஃபீல் பண்ணுவோம், ஓகேங்களா? இதுவும் முக்கியம், ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து தண்ணியே வந்து குடிக்க மாட்டாங்க, ஓகேவா? நீங்கள் எப்போ போனாலும் அந்த வாட்டர் கண்டென்ட்டு நீங்கள் வந்து எப்போ போனாலும் புக்கு, ஒரு பென்சிலு, நான் வந்து கொண்டு போகிறது தான் ஒரு புக்கு, நான் என்ன வந்து மெட்டீரியல் நான் வந்து படிக்கிறேனோ அந்த மெட்டீரியல், ஒரு பென்சிலு நம்ம ஹைலைட் பண்ணி படிக்கிறதுக்கு, ஒரு வாட்டர் பாட்டிலு, ஓகேவா? இதுதான் நான் வச்சுப்பேன். இந்த வாட்டர் பாட்டிலில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா அதில் வந்து கண்டிப்பாக வந்து லெமன் ஜூஸ் வந்து வச்சுருப்பேன். லெமன் ஜூஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா லெமன் அந்த எலுமிச்சை மரம் வந்து இருக்குது. சும்மா தப்புச்செடி மாதிரி தான் வந்து முளைச்சிச்சு, இருந்தாலும் கூட பார்த்திங்க அப்படின்னா நிறைய காய்
நிறைய பழம் அதுவே வந்து அப்படியே பழுத்து பழுத்து கொட்டும். நான் சேல்ஸ்லாம் பண்ணதில் யாருக்கா நிறைய பேர் வந்து ஊறுகாய் அந்த மாதிரிலாம் கேட்டாங்கன்னா அப்படியே பக்கெட்டாக பிச்சு அவ்வளோ கொட்டும் வேஸ்ட்டாகவே. அப்போ அதை வந்து நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஒரு லெமன் ஜூஸ் வந்து வெறும் உப்பு, வெறும் சால்ட் மட்டும் போட்டு, அதில் வந்து சுகர் சேர்க்காமல் சால்ட் மட்டும் போட்டு நான் வந்து ரொம்ப புளிப்பாகவும் இல்லாமல் நம்ம ஒரு இந்த வாட்டருக்கு பதிலாக நான் வந்து லெமன் ஜூஸ் வந்து நான் வந்து எடுத்துப்பேன். இப்போ ஏன் நான் அந்த லெமன் ஜூஸ் வந்து எடுத்துக்கிறேன்னா, எங்கள் வீட்டில் அதிகமாக இருக்குது, அது ஒரு காரணம். இன்னொரு காரணம் வந்து என்னென்னா, நம்மளுடைய ஆக்சிஜன் லெவலை வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். ஓகேவா? இதெல்லாம் நீங்கள் வந்து கொஞ்சம் சில டிப்ஸ்லாம் வந்து கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கப்பா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இன்னொரு விஷயம் வந்து கொஞ்சம் நல்லா வந்து தூங்கணும். ஓகேவா? நல்லா வந்து கொஞ்சம் தூங்கணும். இப்போது எனக்கு வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து படிச்சுட்டே இருக்கேன் அப்படின்னா, திரும்பி இப்போது என்னுடைய ஃபிசிக்கல் மட்டும்தான் அங்கே இருக்கும். ஆனால் நான் வந்து மென்டலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஒரு சென்டென்ஸை வந்து நான் ரீட் பண்ணுவேன். அது என்ன ரீட் பண்ணேன்னே என்னால் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. ஏன்னா எனக்கு அவ்வளோ ஒரு தூக்கம் வந்து வரும். ஆனாலும் வந்து நான் உட்காந்துருப்பேன் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி இருக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் புக்கு மூடி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம்னாவது தூங்கிடுங்க. ஓகேங்களா? ஒரு 5 நிமிஷம்னாவது தூங்கிடுங்க. இப்போ இந்த இளவரசன் அந்த பிரதருக்கு வந்து நான் வந்து என்ன சொல்கிறேன்னா, ஏன்னா அவருக்கு வந்து ஒரு லிமிட்டட் பீரியடு தான். ஓகேவா? அவருக்கு வந்து தூக்கத்தெல்லாம் ஓவர் கம் பண்ணி தான் அவர் வந்து ஸ்டடி வந்து பண்ணிகிட்ருக்கிறாரு. அந்த மாதிரி இருக்கும்போது கொஞ்சம் டயர்டாக இருக்கும்போது கொஞ்சம் நேரம் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், நல்லா சாப்பிட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் வந்து தூங்கிடுங்க. தூங்கினதுக்கு அப்புறமேட்டுக்கு உட்காந்து படிக்கணும். ஓகேங்களா? நீங்கள் தூக்கத்தோட எவ்வளோ நேரம் உட்காந்து படித்தாலும் கண்டிப்பாக அது நமக்கு வந்து வேலைக்கு வந்து ஆகாது. ஓகேங்களா? அதனால் நல்லா தூங்கணும் அப்படின்னு கூட இல்லை. நீங்கள் அந்த படிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷம் கொஞ்சமாக டயர்டாக இருக்கீங்கன்னா புக்கு மூடி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம்னாவது அதிகபட்சம் ஒரு 10 நிமிஷம் நீங்கள் வந்து படிச்சுட்டு தூங்கிட்டு உட்காந்து படிக்க வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? இது வந்து ரொம்ப முக்கியம். ஓகேவா? ரொம்ப முக்கியம். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்க, இப்போது நம்மளுடைய அந்த லைஃப் ஸ்டைலே மாறி போச்சு. பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வந்து என்வி, அதாவது நான்வெஜ் வந்து நிறைய வந்து நம்ம சாப்பிடுவோம். ஓகேங்களா? அதாவது வந்து பிரியாணி அந்த மாதிரி ஃப்ரை பண்ணுறது, ஃபாஸ்ட்டு ஃபுட்டு இதெல்லாம் நம்ம வந்து ஒரு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணி அந்த ஜாப் வாங்குற வரைக்கும் கொஞ்சம் லிமிட்டடாக நம்ம அவாய்ட் பண்ண வேணாம். நமக்கு வந்து சத்து ரொம்ப முக்கியம். அவாய்ட் பண்ண வேணாம். இருந்தாலும் இது எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து ஒரு லிமிட்டடாக வந்து எடுத்துக்கலாம். அதாவது வந்து டெய்லியும் நம்ம வந்து எடுத்துக்காமல் வீக்லி ஒன்ஸ் இல்லைனா ஒரு ட்வைஸ் இந்த மாதிரி வந்து எடுத்துக்கலாம். ஓகேவா? இது வந்து நம்ம லிமிட்டடாக, ஏன்னா நம்ம வந்து நான்வெஜ் வந்து சாப்பிடும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு தூக்கம் வரும். ஓகேங்களா? இது வந்து நமக்கு அந்த டைஜன் ஆகிறதுக்கு ரொம்ப வந்து டைம் எடுத்துக்கும். ஓகேவா? ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து தூக்கம் வரும் கண்டிப்பாக. இதெல்லாம் வந்து நம்ம அவாய்ட் பண்ணவே முடியாது. நீ வந்து நான்வெஜ் சாப்பிட்டு உட்காந்து படிக்கிறேன் அப்படின்னா நான்லாம் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? மேக்ஸிமம் வந்து நீங்கள் வந்து ஒரு வெஜ்ஜு வந்து எடுத்துக்கலாம். ஓகேவா? இருந்தாலும் கூட இல்லை சில அந்த ஒரு இந்த முஸ்லீம்ஸ் இது மாதிரிலாம் இருக்கிறாங்கன்னா அவங்க வந்து டெய்லியுமே வந்து இந்த நான்வெஜ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அவங்க கொஞ்சம் வந்து லிமிட்டடாக வந்து எடுத்துக்கலாம். ஓகேவா? அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷார்ட் நோட்ஸ். அதாவது இந்த நீங்கள் வந்து இப்போ படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னாவே இது ரொம்ப ஒரு முக்கியம். இப்போ வந்து இந்த கம்ஃபர்டபுளான ஒரு பிளேஸில் வந்து உட்காந்துருக்கீங்க அப்படின்னா உட்காந்துட்டு ஒரு 5 நிமிஷம் வந்து 5 நிமிஷமோ இல்லை ஒரு 2 நிமிஷமோ வந்து நல்லா வந்து கண்ணை மூடி வந்து நீங்கள் வந்து நல்லா வந்து ஒரு கண்ணை வந்து மூடி கொஞ்சம் நேரம் வந்து உட்காந்துருங்க. ஓகேவா? இப்போது நீங்கள் ஏதாவது ஒரு ஒர்க் போயிட்டு வர்றீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு தான் வருவீங்க. வந்தாலும் கூட அந்த பழைய நினைவுகள் வந்து நீங்கள் சைக்காலஜியில் படிச்சிருப்பீங்க, முன்னோக்கு தடை பின்னோக்கு தடை அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? நம்ம என்ன வந்து நம்ம நினச்சிட்டு வரோமோ அது அப்படியே நமக்கு வந்து அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகிட்டே இருக்கும், நம்ம மைண்டில் ஓடிட்டே இருக்கும். அதை வந்து நீங்கள் ஓவர் கம் பண்ணிவிட்டு அதை விட்டுட்டு நீங்கள் அடுத்த ஒரு ஒர்க்கில் வந்து நீங்கள் என்ட்ரு ஆகணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் நேரம் கண்ணை மூடிட்டு உங்களுடைய அந்த அந்த ப்ரீவியஸ் ஒர்க்கு அந்த நினைவுகள் எல்லாத்தையுமே வந்து கொஞ்சம் அப்படியே தள்ளி வச்சுட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத அப்படியே கொஞ்சம் நேரம் ஒரு 2 செகண்டாவது நீங்கள் கண்ணை மூடி அப்படியே உட்காந்துட்டு அதுக்கப்புறம் புக் எடுத்து படிங்க. அப்படியே பரபரப்பாக வந்து உடனே புக் எடுத்து அப்படியே கடகடன்லாம் வாசிச்சுட்டு இருந்தோன்னா நமக்கு அந்த ஒரு பரபரப்புலேயே நமக்கு மைண்டில் வந்து நிற்காது. ஓகேங்களா? இதெல்லாம் சின்ன சின்ன டிப்ஸ் தான், நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கப்புறமேட்டுக்கு ஷார்ட் நோட்ஸ். இந்த ஷார்ட் நோட்ஸ் வந்து ரொம்ப கொஞ்சம் முக்கியம். ஓகேவா? உங்களுக்கு நிறையவே டைம் இருக்குது
அப்படின்னா நீங்கள் அப்படியே வந்து புக்கிலே வந்து நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து படிச்சிடலாம். இந்த மாதிரி ஒர்க் பண்ணிவிட்டு, அதாவது வந்து ஒரு ஒரு டீச்சிங் ப்ரொஃபஷனில் இருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து மதியம் வந்து ஒரு லஞ்ச் டைமில் உங்களுக்கு டைம் இருக்கும், இல்லை ஏதாவது லெஷர் பீரியடில் வந்து உங்களுக்கு டைம் இருக்கும். அப்போ உட்காந்து அப்படியே அவ்வளோ புக்கையும் நீங்கள் தூக்கிட்டு போய் நீங்கள் வந்து படிக்க முடியாது. ஓகேவா? இப்போ இந்த இளவரசன் சார் இருக்கார் அப்படின்னா, அவர் வந்து ஒரு மார்க்கெட்டிங் ஜாப்பில் இருக்காங்கன்னா, எங்கேயாவது யாரையாவது பார்க்குறதுக்கு கொஞ்சம் நேரம் நம்ம வெயிட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, இந்த ஷார்ட் நோட்ஸ் நீங்கள் படிக்கும்போதே நான் ஷார்ட் நோட்ஸ் வந்து எப்படி எடுக்கணும்னு கூட நான் வந்து சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? நீங்கள் ஃபஸ்ட் டைமே நீங்கள் வந்து ஷார்ட் நோட்ஸ் வந்து போகக்கூடாது. அந்த அந்த கண்டென்ட்டை நீங்கள் சிலபஸை ஃபுல்லாக நீங்கள் படிச்சுட்டு தான் நீங்கள் வந்து ஷார்ட் நோட்ஸ் மேக் பண்ணணும் அப்படின்லாம் கிடையாது. ஓகேவா? நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட வந்து ஒரு 10 பக்கம் படிக்கிறீங்க அப்படின்னா, அந்த 10 பக்கத்தை வந்து ஃபஸ்ட் டைம் நீங்கள் ஒரு தடவை ரீட் பண்ணிட்டீங்க. திரும்பி செகண்ட் டைமோ இல்லை வந்து நீங்கள் தேர்ட் டைமோ அதையும் வந்து திரும்பி ரீட் பண்ணும்போது தான் நீங்கள் ஷார்ட் நோட்ஸ் வந்து க்ரியேட் பண்ணணும். ஓகேங்களா? இதெல்லாம் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இந்த ஷார்ட் நோட்ஸ் வந்து இருக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் கூடவே வந்து வச்சுக்கணும். ஓகேவா? அந்த ஷார்ட் நோட்ஸ் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் வீட்டில் வச்சுட்டு போயிடக்கூடாது. நீங்கள் கூடவே வச்சுக்கோங்க. உங்களுக்கு எப்போல்லாம் டைம் இருக்கோ, அதாவது வந்து டைம் வந்து லிமிட்டடாக இருக்கிறவங்களுக்கான அந்த டிப்ஸு. ஓகேவா? இதில் வந்து உங்களுக்கு எது வந்து ஒத்து வருமோ அந்த டிப்ஸை நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா? முக்கியமாக இந்த சேலரி தான் நமக்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா இந்த சேலரிக்காக தான் எல்லாருமே வந்து ஓடிட்டுருக்கோம். ஓகேங்களா? இந்த சேலரியை நீங்கள் இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு மார்க்கர் பென்லேயோ இல்லை ஸ்கெட்ச்லேயோ இல்லை உங்களுக்கு என்ன ஒரு வசதியாக இருக்கோ அதேமாரி நீங்கள் வந்து எழுதி வந்து ஒட்டி வச்சுக்கலாம். ஓகேங்களா? இந்த டிஓ ஆஸ்பிரன்ஸ் வந்து இந்த சேலரி வந்து நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா நமக்கு 8 பே கமிஷன் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த சேலரி நமக்கு கிடைக்கும். எல்லா அலவன்ஸையும் சேர்த்து நமக்கு இவ்வளோ கிடைக்கும். ஓகேவா? பிஓஸ் வந்து இந்த சேலரியும் டிஓ அஸ்பிரன்ஸ் வந்து இந்த சேலரியை நீங்கள் வந்து எழுதி வச்சுக்கலாம். ஓகேங்களா? நோட்டில் எழுதி வைக்கக்கூடாது. நீங்கள் ஒரு பெரிய அட்டையில் ஒரு ரூம்லையோ நீங்கள் எங்கே படிக்கிறீங்களோ அங்கே உட்காந்து படிக்கிறவங்க கண்ணில் வந்து படுற இடம் எதுவோ அங்கே வந்து எழுதி இது மாதிரி வச்சுக்கலாம். ஓகேங்களா? இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் மற்றது கூட செகண்டரி தான், இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை பார்க்கும்போது நமக்கு எவ்வளோ தான் நீங்கள் ஒரு மாதிரி படிக்கிறதுக்கு ஒரு மாதிரி கண்ணை கட்டுது அப்படின்னா கூட இதை பார்த்தோன்னே நமக்கே ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன் நமக்கு வந்து கிடைக்கும். ஓகேவா? நமக்கே வந்து படிக்கணும் அப்படின்ற ஒரு ஃபயர் வந்து நமக்கு வரும். ஓகேங்களா? ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம்ப்பா. தேங்க்யூ.